இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லுகின்றார், பிறரை நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்ற ஒரு உன்னதமான கருத்தை நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லுகின்றார். மற்றவர்களை நாம் தீர்ப்பளிக்காமல், மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என நாம் அவர்கள் மீது தீர்ப்பை அளிக்காமல் வாழுகின்ற பொழுது நாமும் எந்த விதமான தீர்ப்புக்கும் உள்ளாக மாட்டோம் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று. பல நேரங்களிலே நாம் தவறுகள் செய்கின்ற பொழுது நாம் ஒரு சிறந்த நீதிபதிகளாக மாறிவிடுகின்றோம். சிறந்த நீதிபதிகளாக மாறி நாம் நம்மீது இருக்கிற தவறை மறைத்து விடுகின்றோம். அல்லது மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நாம் நீதிபதிகளாக மாறி அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றும் நாம் அவர்கள் மீது தண்டனையை கொடுக்கின்றோம். ஆனால் நாம் தவறு செய்கின்ற பொழுது நாம் ஒரு சிறந்த வழக்கறிஞர்களாக மாறிவிடுகின்றோம். நான் செய்தது தவறே கிடையாது, நான் செய்தது ஒன்றும் இல்லை என்று நாம் இவ்வாறு மாறி நம்மீது இருக்கிற தவறு அனைத்தையும் நாம் மறைத்து விடுகின்றோம். ஆனால் மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நாம் அவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பிடுகின்றோம். இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற வசனம், மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்றார். மற்றவர்கள் நம்மை தீர்ப்பிடக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம் என்றால் நாம் அதை மற்றவர்களுக்கும் செய்யக்கூடாது என்பதை எடுத்து சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகள் எனவும் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்கள் எனவும் தீர்ப்பிடப்படுவீர்கள். எனவே நீங்கள் மற்றவர்கள் மீது ஏதேனும் பழி சுமத்துவதற்கு முன்பாக, தீர்ப்பிடுவதற்கு முன்பாக உங்களை முதலில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வு, ஆண்டவர் இயேசுவிடத்திலே விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் திருச்சட்ட அறிஞர்களும் பரிசேயர்களும். இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், இதோ இந்த பெண்மணியானவள் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்டிருக்கின்றார். மோசேயினுடைய சட்டப்படி இவள் கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக எழுதி கொண்டிருக்கின்றார். மீண்டும் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். உடனே ஆண்டவர் இயேசு நிமிர்ந்து பார்த்து அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், உங்களிடத்தில் யார் குற்றம் செய்யவில்லையோ உங்களிடத்திலே குற்றம் இல்லாதவர் முதலிலே இவர் மீது கல் எறியட்டும் என்று சொல்லுகின்றார். உடனே பெரியவர் முதல் சிறியவர் வரை அங்கிருந்து ஒருவராக சென்று விடுகிறார்கள். கடைசியில் அங்கு யாரும் இல்லை. இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணிடத்தில் கேட்கின்றார், யாரும் உன் மீது கல் எறியவில்லையா என்று. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, இல்லை, யாருமே என் மேலே கல் எறியல, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, நீ செல், ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அந்த பெண்ணுக்கு தீர்ப்பளிப்பதற்கான எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருந்தாலும், அந்த பெண்ணிற்கு தீர்ப்பளிப்பதற்கான எல்லா விதமான உரிமையை ஆண்டவர் இயேசு பெற்றிருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள், இதோ நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, ஆனால் நீ இனி பாவம் செய்யாதே, செல் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நாம் தீர்ப்பளிப்பதற்காக இல்லை, மாறாக அவர்கள் தவறை எடுத்து சொல்லி அவர்கள் திருத்துவதில் நமக்கு கடமை உண்டு, பொறுப்பு உண்டு. பொறுப்பில் இருக்கின்றவர்களும் சரி, தந்தராக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அதை திருத்துவதற்கான கடமையும் பொறுப்பும் நம்மிடத்தில் உள்ளது. ஆனால் தீர்ப்பளிப்பதற்கான உரிமை நம்மிடத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை தீர்ப்பளிக்காமல் வாழ்வோம், நாமும் தீர்ப்பு பெறாமல் இருப்போம். ஆமீன்.